கோவையில் 43 பள்ளி மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விவகாரத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. கோவை மாவட்டத்தில் 43 பள்ளி மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டு உடல்நலக்குறைவு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் கோவை மாவட்டத்தில் தரமற்ற மதிய உணவால் அரசு பள்ளி மாணவர்கள் 43 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 43 பிள்ளைகள் மருத்துவமனை படுக்கையில் சிகிச்சை பெறும் காட்சியை காண்பதற்கு நெஞ்சம் பதைக்கிறது என்றும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பேட்டியளித்தும் சில ஊடகங்களில் செய்தியை வெளியிடாமல் இருந்தது வருத்தம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்கள் உயிர் விஷயத்தில் சத்துணவு போன்ற ஒரு முக்கியமான திட்டத்தில் எப்படி ஒரு அரசு தொடர்ச்சியாக அலட்சிய போக்கு காட்ட முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசிற்கு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். 2021 முதல் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் தரமற்ற அரசு பள்ளி உணவால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையோ அக்கறையோ இல்லாமல் சாம்பார் டேஸ்ட் எப்படி என மேடை போட்டு வெற்றி விளம்பரம் செய்த அரசு தானே இந்த திமுக அரசு என்றும் இதுதான் ஆட்சியா என்று திமுக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு மற்றும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.